வயதான காலத்திலும் பெண்களுடன் சுற்றுவதற்காக நிலத்தை விற்று செலவு செய்த தந்தையை அவரது மகனே கொலை செய்துள்ளார். தந்தையை கொலை செய்ய கூலிப்படைக்கு 2.5 லட்சம் ரூபாயும் கொடுத்துள்ளார். அதிர்ச்சி சம்பவத்தின் முழுமையான பின்னணி என்ன? கர்நாடக மாநிலம் யாதகிரி மாவட்டம் வடுகேரா தாலுகாவிற்குட்பட்ட கோனால் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஹம்பண்ணா சஜ்ஜன். 74 வயதான இவருக்கு வயது முதிர்ந்த போதிலும் பெண்களுடன் இருக்கும் பழக்கம் சற்று அதிகமாகவே இருந்துள்ளது. இதற்காக தனது விவசாய நிலங்களை விற்று அந்த பணத்தில் ஜாலியாக வாழ்ந்து வந்துள்ளார். தந்தையின் இந்த நடவடிக்கையால் முரண்பட்ட அவரது மகன்கள் அவரை விட்டு பிரிந்து தனியாக வாழ்ந்து வந்தனர். ஹம்பண்ணாவிற்கு சொந்தமான 49 ஏக்கர் நிலத்தில் 20 ஏக்கரை மட்டுமே மகன்களுக்கு பிரித்து கொடுத்துள்ளார். மீதமுள்ள 29 ஏக்கர் நிலத்தை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு அதன் மூலம் வரும் வருமானத்தை உல்லாச வாழ்க்கைக்கு செலவிட்டுள்ளார். இதனால் தங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் தந்தையின் பழக்கத்தால் அழிந்து விடுமோ என்ற அச்சமும் ஆத்திரமும் மகன்களுக்கு ஏற்பட்டுள்ளது. தந்தையின் போக்கை மாற்ற முடியாது என்பதை உணர்ந்த 2வது மகன் நரசரெட்டி அவரை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார். இதற்காக ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்ற கூலிப்படை தலைவனை அணுகி தந்தையை தீர்த்து கட்ட 2.5 லட்சம் ரூபாய் பேரம் பேசியிருக்கிறார். கடந்த 11ஆம் தேதி இரவு வழக்கம் போல தனது நிலத்தில் ஹம்பண்ணா தூங்கிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த கூலிப்படையினர் அவரை தாக்கி கொடூரமாக கொலை செய்தனர். மறுநாள் காலை ஹம்பண்ணா பிணமாக கிடப்பதை கண்டு போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. யாதகிரி மாவட்ட எஸ்பி பிருத்விக் சங்கர் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். ஹம்பண்ணாவின் செல்போன் உரையாடல்கள் மற்றும் குடும்ப பின்னணியை ஆய்வு செய்தபோது மகன் நரசரெட்டி மீதே போலீசாருக்கு சந்தேகம் வலுத்தது. அதைத் தொடர்ந்து மகன் நரசரெட்டியிடம் போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் அவர் உண்மையை ஒப்புக்கொண்டுள்ளார். சொத்துக்காகவும் தந்தையின் நடத்தையாலும் ஆத்திரமடைந்து கூலிப்படையை ஏவி கொலை செய்ததாக அவர் வாக்குமூலம் கொடுத்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து நரசரெட்டி ஆந்திராவைச் சேர்ந்த கூலிப்படை தலைவன் ரமேஷ், அவரது கூட்டாளிகள் என மொத்தம் 5 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்தனர்.